ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாதத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால எல்லாருக்கும், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளைப்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். ஷபாத் ஷலோம் கோலேஹான். அனைவருக்கும் யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஷபாத் ஷலோம். ஓய்வு நாள் சமாதானம். ஓய்வு நாள் வசனத்திற்கு முன்பாக கண்களை மூடி நம் தேவனை நோக்கி இந்த வேளையில பார்க்க போகின்றோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோக பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவரே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே அதிசயமானவர், நீர் ஒருவரே பராக்கிரமம் உள்ளவர், நீர் ஒருவரே இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஓய்வு நாளிலே நாங்கள் சபையாக கூடியிருக்கின்றோம். நாங்கள் தூரமாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய மனமோ ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. உம்மையே நாங்கள் துதியினால் உயர்த்துவோம். நீரே எங்கள் துதிக்கு பாத்திரராக இருக்கின்றீர். இதோ எங்களை முழுவதுமாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் ஒருவரே எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. எங்கள் மூலியமாக நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற யெஷுவா மகாராஜாவே, இயேசு கிறிஸ்துவே நாமம் மகிமைப்படுவதாக. சீக்கிரமாய் வரப்போகிறீரே, அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவீராக. தவறுகளின் தப்புதங்களை தயவாக கிருபையாக பிதாவாகிய தேவனே, யெஷுவாவின் நாமத்தினாலே மன்னிப்பீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் உம்மை அன்பு கூறுகிறதிலும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறதிலும் பெருகிக் கொண்டே இருக்கும்படியாக, கணிதர் மரமாக உப்பாக வெளிச்சமாக இருக்கும்படியாக வழி நடத்துவீராக. யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 37 வசனம். ஓய்வு நாள் வசனம் சங்கீதம் 119 37 வசனம். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவரே துதிக்கு பாத்திரர், கனத்திற்குரியவர், மகிமை நிறைந்தவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய சித்தத்திற்கு நாம் எப்பொழுதும் செவி சாய்த்தவர்களாக இருந்து அவரை நாம் எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அவருக்கே எப்பொழுதும் துதி உண்டாவதாக. அவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய துதிக்கு நம்முடைய ஸ்தோத்திரத்திற்கும் நன்றிக்கும் உரியவர் அவர் ஒருவரே. அவரை போல ஒரு தேவன் அல்ல.
ஆகவே இந்த வேளையில அவரை துதிக்கும் நாவினால் நாம் அவரை உயர்த்த போகின்றோம். ஒரு மனதோடு அவர் இந்த வேளையில எங்கள் துதிக்கு பாத்திரரே, நீர் ஒருவரே பாத்திரர், நீர் பரிசுத்தர் என்று அவர் இந்த வேளையில உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, அவரை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாத்திரர் அவரே, அவரே பாத்திரர். இந்த துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவனே, பாத்திரரே, 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 எங்கள் துதிக்கு பாத்திரர், பரிசுத்தரே, 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 தேவமயங்களே, நீரே அருமையானவர், வல்லமை தேவனே, மகிமை தேவனே, இந்த இடத்தை நிரப்புவே, நீரே மகிமையானவர், வல்லமை தேவனே, மகிமை தேவனே, இந்த இடத்தை நிரப்புவே. பாத்திரரே, பாத்திரரே, அவரே பாத்திரர், பாத்திரரே, இந்த துதிக்கு பாத்திரர், பரிசுத்தரே, 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 தேவமயங்களே, நீரே அருமையானவர், வல்லமை தேவனே, மகிமையின் தேவனே, இந்த இடத்தை வந்து நிரப்பும் நீரே அருமையானவர், வல்லமையின் தேவனே, மகிமையின் தேவனே, இந்த இடத்தை வந்து நிரப்பும் நீரே அருமையானவர், வல்லமையின் தேவனே, மகிமையின் தேவனே, இந்த இடத்தை நிரப்பும் நீரே அருமையானவர், வல்லமையின் தேவனே, மகிமையின் தேவனே, இந்த இடத்தை நிரப்பும். ஆண்டவரே, நீரே பார்க்கிறவர் எங்கள் துதிகளுக்கு, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை போல எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக எங்களை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. அருமையானவர், வல்லமை தேவனே, மகிமையானவர், எங்களை நிரப்புவே, அருமையானவரே, வல்லமை தேவனே, மகிமையின் தேவனே, எங்களை நிரப்புவே.
மகிமைக்குரியவராக உம்மை போல ஒரு தேவன் ராஜா. எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, பரிசுத்தரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே உயர்ந்தவர், நீரே சிறந்தவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. எனது வேலை நிரப்பிடுவீராக, உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துவீராக ஆண்டவரே. நல்லவரே, உலகவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே அருமையானவர், வல்லமை தேவனே, மகிமையின் தேவனே, இந்த இடத்தை நிரப்புவே. நீரே அருமையானவர், கிருபையின் தேவனே, நீதியின் தேவனே, ரட்சிப்பின் தேவனே, எங்களை நிரப்பிடுமே. அல்லேலூயா. நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்குரியவர். அல்லேலூயா. அவர் ஒருவரை துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுதுதான் விடுதலை உண்டு, அவரை துதிக்கும் பொழுதுதான் பரிசுத்தம் உண்டு. அவரை துதிக்க துதிக்க எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆகவேதான் அவரை போல யாருமே இல்லை, உம்மை போல் யாருண்டு. சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மலைகள் அவரை நோக்கி வணங்குகின்றது, சமுத்திரம் அவருடைய நாமத்தை முழங்குகின்றது. அவருக்கே எப்பொழுது நம் துதியை ஏறெடுப்போம். இன்றென்றும் நம்முடைய துதிக்கு அவரே பாத்திரராக இருக்கிறபடினாலே அவரை நோக்கி எங்கள் தேவனே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, இதோ எங்கள் துதியை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகின்றோம். நீரே மகிமைக்குரியவர். ஹல்லேலூயா. ஆமென். நல்லவரே, வல்லவரே, உம்மை யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே உயர்ந்தவர், சிறந்தவர் ஆண்டவரே. இதோ உம்முடைய மகிமைக்குள்ளாக எங்களை வழிநடத்துவீராக. உம்மை போல் யாருண்டு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரே. மலைகள் வணங்குமே, சமுத்திரம் வணங்குமே, சேனைகளின்
உம்மையே நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்தும்படியாக இறைவனை அனுப்புவீராக. அல்லேலூயா. அவருக்கு என்றும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவரே நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகின்றோம். ஆகவே நம் இருதயத்தை திறந்து இந்த வேளையில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக எங்கள் இருதயத்தை திறந்தருளுவீராக. அனுதினம் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை மாத்திரம் கேட்கிறவர்களாக அல்லாமல் அதன்படி உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருக்கும்படி செய்வீராக. நீரே உண்மையான தேவன் என்று நாங்கள் பறைசாற்றும்படியாக உம்முடைய வார்த்தைகளின் இடத்திலே கிரியை செய்யும்படியாக நாங்கள் இந்த வேளையை ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எதிராளின் இருதயத்தை தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி திறந்த தேவன் தாமே. ஆண்டவரே இங்கு பார்க்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் திறப்பீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆண்டவரே நீருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழிநடத்துவீராக. ஆண்டவரே நீரே உண்மையான தேவன் என்று, ஆண்டவரே நீரே உண்மை நம்பும் பொழுதுதான் ரட்சிப்பு உண்டு என்று நாங்கள் ஜனத்தாரிடத்திலே சொல்லும்படியாக உடைய வார்த்தைகள் எங்களிடத்திலே 100ஆக 1000ஆக பெரும்படி செய்வீராக. யெஷுவா மஷியா நாமத்தினாலே உடைய வார்த்தை கேட்கும்படியாக எங்களை நாங்கள் உடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். இருதயத்தில் திறக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆமென். பிதாவாகிய யெஷுவாவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் பிதாவாகிய தேவனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேளையிலே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே உங்க எல்லாரையும் யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாளில், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளில் உங்க எல்லாரையும் யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால வாழ்த்து இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால நம்ம எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. இன்றைய ஓய்வு நாளிலே கடைசி காலங்களுக்கு நம்மை எப்படி தயார் செய்து கொள்வது, how to prepare for the last days என்ற தலைப்பிலே நாம் வேதத்தின் வார்த்தைகளை படித்து தியானிப்போம். இதாவே உடைய வார்த்தையை பகிரும்படியாக என்னை நியமித்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றும் கூடாது, இயலாது. உம்மால் மாத்திரமே எல்லாம் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாதத்திலே என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. என்னை முழுவதுமாக எடுத்து பயன்படுத்துவீராக.
என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. How to prepare for the last days. கடைசி காலங்களுக்கு நம்மை எப்படி தயார் செய்து கொள்வது? அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் கடைசி காலங்களில் வாழ்வதாக நம்புகிறார்கள். நாளில் 3 கிறிஸ்தவர்கள் இப்படியாக நம்புகிறார்கள். ஆனால் இதை குறித்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை குறித்து கடைசி காலங்களுக்கு நம்மை எப்படி தயார் செய்து கொள்வது என்பதை குறித்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய கருத்தின்படி இதை குறித்து கிறிஸ்தவர்கள் ஒன்றும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. கடைசி காலங்களுக்கு நம்மை எப்படி தயார் செய்து கொள்வது என்பது எப்படி இருக்கிறது என்றால், நாம் ஹைவேயில் கார் ஓட்டும் போது சில எச்சரிப்புகளை சாலை ஓரத்தில் பார்க்கலாம். வளைவில் முந்தாதே, do not overtake on curves, வேகத்தில் விவேகம் வேண்டும், ஸ்பீட் ஸ்கில்ஸ், இது போன்ற எச்சரிப்புகளை கண்டும் அதை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காதது போலவும் அல்லது காலேஜிலே கடைசி எக்ஸாமிற்கு படிக்காதது போலவும் இருக்கிறது. ஆனால் கடைசி காலங்களுக்கு நம்மை எப்படி தயார் செய்து கொள்வது என்பது ஒரு மிக மிக தீவிரமான சீரியஸான விஷயம். நித்தியத்திற்கும் தீவிரமான சீரியஸான விஷயம். இட்டர்னலி சீரியஸ். மத்தேயு 7:21 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிதாவின் சித்தத்தை தெரிந்தால் மட்டும் போதாது, அதன்படி செய்யவும் வேண்டும். யாக்கோபு 1:22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். வெறும் திருவசனத்தை கேட்கிறவர்கள் அதன்படி செய்யாதிருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தங்களையே வஞ்சிக்கிறவர்களாக, தங்களையே ஏமாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். கடைசி காலங்களில் பிதாவின் சித்தம் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதன்படி செய்கிறீர்களா? கடைசி காலங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சுமார் 38 ஓமைகளால் சொல்லியிருக்கிறார்.
ஏன் இதன்படி சர்ச்சிற்கு சபைக்கு செல்கிற யாரும் செய்வதில்லை, கடைபிடிப்பதில்லை? என்னுடைய கருத்தின்படி சர்ச்சில் சபையில் இதை குறித்து யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அநேகர் இந்த கடைசி காலங்களை குறித்து என்ன நடக்கும், எப்போது நடக்கும் என்று விவாதிக்கிறார்களே ஒழிய இதை குறித்து என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அறியாதிருக்கின்றார்கள். இந்த உண்மை எல்லா பிரிவினர்களையும் சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கு சரியாகத்தான் இருக்கிறது. ஆகையால் இந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் உவமைகளால் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இது கிறிஸ்தவர்களின் அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும். அவை யாவை? கடைசி காலங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதா? இரண்டாவது கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வேறு என்ன நான் செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி, வருங்கால உபத்திரவத்திற்கு தேவனுடைய சித்தம் என்ன? நான்காவது கேள்வி, ஏன் தேவன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? இப்படி இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் கண்டிப்பாக இந்த கடைசி காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையை தெரிந்து கொள்ள ஒரு ஆவல் இருக்கும், இல்லையா? கடைசி காலங்களுக்கு நம்ம எப்படி தயார் செய்து கொள்வது என்று இந்த முதலாம் பாகத்தில், இந்த ஓய்வு நாளிலே பார்க்கலாம். இந்த முதலாம் பாகத்தில் கிறிஸ்தவர்களின் மனதில் இந்த கடைசி காலங்களை குறித்து முதலாவதாக எழுகின்ற கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அது என்ன கேள்வி? கடைசி காலங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதா? இயேசு கிறிஸ்து கொடுத்த பல அடையாளங்களில் சில அடையாளங்களை வைத்து ஆம், கடைசி காலங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்று பார்க்கலாம். மேலும் ஏன் இந்த கடைசி காலங்களுக்கு நாம் ஆயத்தமாவது மிகவும் முக்கியமென்றும் ஆராய்ந்து பார்க்கலாம். கடைசி காலத்தில் நாம் எப்படி ஆயத்தமாவது என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44ஆம் வசனங்களில் இப்படியாக சொல்கிறார். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமானன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கடைசி காலங்களில் கிறிஸ்தவர்கள் வீட்டு எஜமானனை போல் இருப்பார்கள். திருடன் வருகிற நேரத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இயேசு கிறிஸ்துவின் வருகை அநேகரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். கடைசி காலங்கள் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றும் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். அந்த 10 கன்னிகைகளும் தங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சித்து ஆவலாக மணவாளருக்காக காத்திருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும்
தூங்கிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது 5 கன்னிகைகள் மட்டும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆயத்தமாகாத மற்ற 5 கன்னிகைகளுக்கும் ராஜ்யத்தின் கதவு அடைக்கப்பட்டது. மறுபடியுமாக கடைசி காலங்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்றும், கடைசி நிமிஷத்தில் நாம் ஆயத்தமாவது என்பது மிகவும் கடினம் என்றும் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். மேலும் உண்மையுள்ள ஊழியக்காரன் மற்றும் பொல்லாத ஊழியக்காரன் உவமையில், பொல்லாத ஊழியக்காரன் தன் உள்ளத்தில் என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று எண்ணிக்கொண்டு தான் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டிருந்த போது தன் எஜமான் வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். வேதம் சொல்கிறது, ஆயத்தமில்லாத இப்படிப்பட்ட ஊழியக்காரனை கடினமாய் தண்டித்து அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் அவன் பங்கை தன் எஜமான் நியமிப்பார். மத்தேயு 24:50-51. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகைக்கு ஆயத்தமாவதின் முக்கியத்துவத்தை குறித்து மீண்டும் மீண்டுமாக எச்சரிக்கிறார். மத்தேயு 7:26 மற்றும் 27 இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெரும் மழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அநேகருக்கு இந்த வசனங்கள் தெரிந்ததே. யாருடைய மணல் வீடு மழையினால் அழிந்தது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவரின் வீடுதான் மழையினால் அழிந்தது. கடைசி காலங்களுக்கான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கவில்லை என்றால் இந்த உவமை நமக்கு தான் பொருந்தும். நம்முடைய மணல் வீடுதான் அழிந்து போகும். கடைசி காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முக்கியமான காரியத்தை விட்டுவிட்டு கடைசி காலம் எப்போது வரும், எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் குறித்து விவாதம் செய்வதில் அநேகர் மனதாய் இருக்கிறார்கள். கடைசி கால அடையாளங்களை நாம் விவாதிப்பதற்காக தேவன் கொடுக்கவில்லை, மாறாக அதன்படி நடக்கத்தான் கடைசி கால தீர்க்க தரிசனங்களையும் அதற்கான கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, நாம் முதலில் கேட்ட கேள்விக்கான பதிலை பார்ப்போம். கடைசி காலங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதா, அல்லது பிற்காலத்தில் 500,000 வருஷத்துக்கு பிற்காலத்தில் வருகிற ஏதோ ஒரு சந்ததி தான் இதை பார்க்குமா? என்னுடைய கருத்தின்படி நாம் இப்பொழுதே கடைசி காலத்தில் தான் இருக்கின்றோம். நம் கண் முன்பாக நடக்கின்ற காரியங்களை சற்று யோசித்து பாருங்கள். இவை யாவும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டவைகள். அநேக கள்ள போதகர்கள் ஆதி உண்மைகளோடு வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளை மாத்திரமே சொல்லி அநேகரை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. 2 பேதுரு 2:1 முதல் 3 வரை. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். சத்தியத்தை விட, அதாவது என்ன சத்தியம்? தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எருசலேமிலே கட்டப்பட போது அதற்காக ஆயத்தமாகுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அநேக கட்டளையை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தை விட காதுக்கு இனிமையான வார்த்தைகளை கேட்கவே அநேகர் விரும்புகிறார்கள். இன்றைய நாள் இன்றைக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? சர்ச்சுக்கு போனா அந்த 1 அல்லது 2 மணி நேரம் எப்படி ஜாலியாக டான்ஸ், பாட்டு, ஜோக்குகள் மற்றும் உற்சாகத்திற்கு கடைசியாக சில வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லுகிற போதகர்களை சொல்லுகிற இப்படிப்பட்ட போதகர்களை தான் அநேகர் விரும்புகிறார்கள் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம் சொல்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திறனாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த வசனத்தின்படி இப்போது நடக்கிறதை பார்க்கிறீர்களா? அநேக திருச்சபையில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் வரலாறு காணாத அளவிற்கு கிறிஸ்தவர்கள் படுகிறார்கள். உலகம் எங்கும் சுமார் 215 மில்லியன் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இது 12 கிறிஸ்தவர்களில் 1 கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் உபத்திரப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், சிறை தண்டனை சிறை தண்டனை குள்ளாக ஆளாகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள், சபைக்கு பாம் வைத்து சபை மக்களை கொல்லுகிறார்கள். சில காலங்களுக்கு முன்பாக சிலோனிலே ஒரு திருச்சபையில் பாம் வைத்து 300 பேர் இறந்தார்கள். அநேக இடத்தில் சபைகளை இடிக்கிறார்கள், அநேகரை கொலை செய்கிறார்கள், இரத்த சாட்சியாக அநேகர் மரிக்கிறார்கள். இவற்றிற்கு சாதமாக சில அரசியல், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மத உரிமையே இல்லாமல் போயிற்று. மேலும்
1948 இஸ்ரவேலருக்கு சுதந்திரம் கிடைத்தது. உலகமெங்கும் உள்ள இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த நாடான இஸ்ரவேலுக்கு கூடி வருவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம் நிறைவேறியது. இதை ஒரு முக்கியமான கடைசி கால அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 30:3. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் எசேக்கியேல் 20:41 நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறும் இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். ஆக 1948 வருடத்திலிருந்து அநேக உலகமெங்கும் இருக்கின்ற இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த நாடான இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள். இன்று வரையிலும் திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். மேலும் உலகமெங்கும் இயற்கை சீற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறதை தினமும் நாம் பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிப்பு, காற்று தீ, ஹரிகேன், டொர்னேடோ, பெருவெள்ளம், சிங்க்ஹோல்ஸ் போன்ற பல இயற்கை சீற்றங்களை நாம் அன்றாடம் பல இடங்களில் கேள்விப்படுகிறோம். மேலும் கொரோனா பெருந்தொற்றை இந்த உலகம் முழுவதும் தாக்குவதை பார்க்கின்றோம். அடுத்தடுத்து பல கொள்ளை நோய்கள் தாக்கும் என்று கேள்விப்படுகிறோம். இதன் மூலம், இந்த கொரோனா பெருந்தொற்றின் மூலம் ஓர் உலக கவர்மெண்ட் உருவாகுவதையும் பார்க்கிறோம். ஓர் உலக கவர்மெண்ட், ஓர் உலக மதம், ஓர் உலக பொருளாதாரம், இவைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்தை பார்க்கின்றோம். சமீபமாக இஸ்ரவேலருக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு 11 நாள் யுத்தம் நடந்தது. பாலஸ்தீனருக்கு சப்போர்ட்டாக அந்த சாக்கை வைத்துக் கொண்டு இஸ்ரவேலை சுற்றி இருக்கின்ற நாடுகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் உண்டாகும், சீக்கிரம் விரைவில் உண்டாகும். அதாவது இஸ்ரவேலை சுற்றி என்னென்ன நாடுகள்? ஈரான், சிரியா, ஈராக், டர்க்கி, இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலின் வளத்தை சூறையாடுவதற்காக யுத்தம் என்ற பெயரில் வருவார்கள். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தின்படி கோகு மாகோகு யுத்தம் ஆரம்பமாகலாம். சிரியா நாடு துருக்கி, ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு யுத்த களமான நாடாக இருக்கிறது. உண்மையில் மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லாம் யுத்தம் வெடிக்கும் தருவாயில் இருக்கிறது. கடந்த சில வருடங்களில் அநேக நிலையில்லாத தலைவர்கள் நியூக்ளியர் ஆயுதத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள்.
அவைகளை எப்போது வேண்டுமானாலும் உபயோகிப்பார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:6-7 இப்படியாக சொல்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோயிலும் பூமி அதிர்ச்சிகளையும் பல இடங்களில் உண்டாகும். வேதம் இப்படியான சூழ்நிலை குறித்து என்ன சொல்கிறது? 2 தீமோத்தேயு 3:1-5 வரை பார்ப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியம் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இருக்காங்க இல்லையா இப்படிப்பட்ட மக்கள் இந்த காலத்துல? இவற்றை எல்லாம் பார்க்கும்போது எல்லா நிகழ்வுகளும் ஒரு குறிப்பிட்ட முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. எவ்வளவு காலம்தான் இந்த உலகம் இத்தனை குழப்பங்களையும் தாங்கிக் கொண்டே போகும்? ஒரு நாள் அது வெடிக்கும். அதுதான் அந்த கடைசி நாட்கள். ஆகையால் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு 10 அல்லது 12 வருடங்களிலோ அல்லது 40 வருடங்களிலோ வருவதாக இருந்தால் அதற்கான முன்னோட்ட சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக ஒரு பெரிய சூறாவளியின் கண், the eye of the biggest hurricane, கடலில் எங்கோ ஒரு இடத்தில் தோன்றி இருக்கிறது. விரைவில் அது கரையை கடக்கும். ஆக கடைசி காலங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதா? கிறிஸ்தவர்களின் மனதில் முதலாக எழும் இந்த கேள்விக்கு பதில் ஆம், கண்டிப்பாக ஆரம்பித்து விட்டது. A resounding yes that we are in the last days. Hallelujah. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஓய்வு நாளிலே பார்க்கலாம். பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவே, சீக்கிரம் வந்து உடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதிலே எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்களினுடைய தீர்க்க தரிசனங்களில் பார்ட் 1 பாகம் 1 பார்த்தோம்.
அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது என்ற எச்சரிப்பு மணி நம்முடைய மனதிலே எப்பொழுதும் அடித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம். அவருடைய வருகை, யெஷுவா ஹமஷியாவின் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக வருகிறது, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் ஆயத்தப்படும்படியாக இப்படிப்பட்டதான எச்சரிப்பின் சத்தம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. கண்களை மூடி எங்கள் அன்பின் பிதாவாகிய தேவனே, உடைய வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே பார்த்தோம். நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். நீர் எதற்காக எங்களை படைத்தீரோ, எதற்காக எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரோ, அந்த நோக்கத்தை நாங்கள் முற்றிலுமாக செயல்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று முத்திரை படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். இதோ இந்த கடைசி காலத்திலே நாங்கள் எப்படி உம்முடைய நாமத்தை கொண்டு இந்த கடைசி நாட்களை ஜெயிப்பது என்பதையும் எங்களுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்துவீராக. இதோ உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வருகைக்காக, யெஷுவா ஹமஷியாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகிறீர், மேகத்தின் மீது வரப்போகிறீர், 1000 தூதர்களோடு வரப்போகிறீர், 1000 தூதர்களோடு வரப்போகிறீர், பரிசுத்தவான்களோடு வரப்போகிறீர். கண்கள் யாவுமே காணப்போகிறது, நாவுகள் யாவுமே அறிக்கையிடப் போகிறது. இதோ எங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், யெஷுவா ஹமஷியாவே, புதிய எருசலேமை இடத்திலே நீ கொண்டு வருகிறீர்கள். அதிலே எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த இடத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அல்லேலூயா. நீரே நல்லவர், நீரே வல்லவர். அங்கே உம்மை உயர்த்துகிறோம். யெஷுவா ஹமஷியாவே, உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். உம்முடைய நாமமே ரட்சிப்புக்குரிய நாமம். அல்லேலூயா. எல்லா கடமைக்கும் உயர்ந்த நாமம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமம்.
ரட்சிப்பின் நாமம், வல்லமையின் நாமம் ஆண்டவரே. மகிமைக்குரியவரே, தெய்வமே, எங்கள் அன்பரே, எங்கள் மனவாளரே, எங்கள் ரட்சகரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். கண்கள் யாவுமே காணப் போகிறது, முழங்கால்கள் யாவும் உடனப் போகிறது, நாவுகள் யாவும் அறிக்கையிடப் போகிறது. நீர் ஒருவரே தெய்வம் என்று. அல்லேலூயா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், அங்கீகரித்தீர் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீர் அங்கீகரித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாட்களில், இந்த கடைசி காலத்தில் நாங்கள் பொறுமையோடு உடைய வருகைக்காக காத்திருந்து உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய வார்த்தையை கொண்டு வா, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நிஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று இந்த வார்த்தையின்படி உடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்துகிறாங்க. எல்லாத்தின மகிமை யாவற்றும் மாத்திரமே செலுத்தி மீட்பரும் ரட்சகருமாய் எங்கள் அமர்ஷியாவின் நாமத்தில் ராஜபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே கர்த்தரின் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை, ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி நாளிலே, பரிசுத்தமாக்கப்பட்ட நாளிலே நம் பாரத்தை யாவும் நம் தேவன் சுமந்திருக்கிறார். ஆகவே சந்தோஷத்தோடு ஒருவருக்கு ஒரு மறுபடியுமாக ஷபாத் ஷலோம்.